Hi, hello buddies. I am RJ Kabilan, grade 6B from Primbats Garden School. This is the message from Savitri by Arabindo. The veil was there, but not the shadowy wall. In forms not too remote from human crust. Some passion of inviolate purity broke through, a ray of the original bliss. Thank you. Bye. Hi, hello buddies. I'm Ajay Kana from grade 5B from Primbats Garden School. Today, Karma Yogi Appa message. To be able to see that secret is Janana. To pass through that, to be other side even momentarily is yoga. The first is mental effort and the later is the effect of the spirit. Thank you. Bye-bye. Hi, hello buddies. I am Arjun, grade 5 from Primbats Garden School. Today we're going to see a new story. Once a wealthy man attended Akbar's court to get help from Birbal. He is suspicious that his servants are stealing from him. Birbal thought of a plan. He told all the servants that the stick would grow 3 inches by tomorrow if they were the thief, and handed the stick over to them. The next day, Birbal observed that one of the servants cut the stick shorter by the 3 inches, thinking it would grow. Birbal understood and announced the servant with the short stick as the thief. Moral of the story: the truth will always come out, and if you found the story useful, don't forget to like, comment, and share. Also, press the bell icon so you don't miss our next show. We will share another interesting story. Thank you. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு காக்கா தான் ரொம்ப கருப்பாக இருக்கும், எனக்கு அழகே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, நான் தான் அழகில்லாத பறவை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்குது, எனக்கு என்னை அழகாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ அந்த முனிவர் சொல்கிறார், சரி நான் உன்னை மாற்றி தரேன், உனக்கு யார் வேணும், யார் நல்லா அழகாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நீ நினைக்கிறியோ அவங்கள போய் சொல்லு, அவங்கள மாதிரின்னு சொல்லு, நான் உனக்கு மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். போய் எல்லாரையும் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாராம். கேட்டுட்டு வந்தோடனே சொல்லு, நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு. முதல்ல இது ஒரு அன்னப்பறவைகிட்ட போய் கேட்குதான், நீ எப்படி இருக்க, சந்தோஷமாக இருக்கியா, உன்னோட உருவத்தை வச்சுன்னா அது சொல்கிறான், எங்கே ஒரே வெள்ளை கலர், ஃபுல் வெள்ளையாக தான் இருக்கேன். இதுவே அந்த கிளி, பஞ்சவர்ண கிளி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி கலர் கலராக இருக்குது பார்த்தியா, நல்லா அழகாக 4-5 கலர் இருக்குது, எனக்கு ஒரு கலர் தான் இருக்குதுன்னு அது குறையா சொல்லிச்சான். அதனால் இந்த காக்கா என்ன பண்ணிச்சான், சரி அப்போ அதுக்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு அந்த கிளிக்கிட்ட போய் கேட்டுதான். அப்போ அந்த கிளி என்ன சொல்லிச்சான், எங்கே எனக்கு பாரு, இவ்வளோதான் கலர் இருக்குது, ஆனால் 4-5 கலர் அதுக்கு இதுவாக தான் இருக்குது, ஆனால் மயில் பாரு ரொம்ப பெரிய தோகை விரிச்சா அவ்வளோ அழகாக இருக்குது, என்னை விட அதான் சந்தோஷமாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் தான், நானே சின்னதாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படியா, சரி அப்போ மயில்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மயில்கிட்ட போய் கேட்டுதான், நீ சந்தோஷமாக இருக்கியா, நீ இவ்வளோ அழகாக இருக்கியன்னொன்னே, நான் எங்கே அழகாக இருக்கேன், என்னோடய தோகை அழகாக இருக்குன்றதுனால எல்லாரும் எனக்கு வலிக்கும்னு கூட நினைக்காம அதை பிச்சு எடுக்கிறதுலே குறியாக இருக்காங்க, இந்த அழகே எனக்கு ஆபத்தாக அமைஞ்சிருச்சு, எப்போவுமே நான் ரொம்ப பார்த்து பத்திரமா இதுவாக இருக்க வேண்டியது இருக்குது, அதுவும் இல்லாமல் என்னை எப்பவும் அடைச்சும் வச்சிடுறாங்க தோகைக்காக, யாராவது பிச்சுட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, நீ பாரு எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக வானத்தில் பறக்கிற, நினச்சதெல்லாம் சாப்பிட்ற, ஃப்ரீயாக இருக்க, நான் அடைப்பட்ட மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுதான். அப்போ தான் அந்த காக்காவுக்கு ரியலைஸ் பண்ணுதான், ஓ அப்போ உலகத்துல நம்ம தான் சந்தோஷமாக இருக்கோம் போலன்னு நினச்சிட்டு அந்த முனிவர்கிட்ட போய், இல்லை வேண்டாம், என் தப்பை நான் உணர வச்சுட்டீங்க, என்ன நான் தான் சந்தோஷமாக இருக்கேன், அதனால் எல்லாருக்கும் ஒரு குறை இருக்குது, நான் இப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுச்சான். இதே மாதிரி தான் நம்மளும், அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, பரவாயில்ல, இவங்களுக்கு இந்த வேலை இருக்குதுன்னு நினைக்கிறோம், அவங்களுக்கு அதில் ஏதாவது கஷ்டம் இருக்கும், இல்லை ஹெல்த் இஷ்யூ, யாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஸோ இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.